ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல பயிற்சி 2.9 பார்க்க போறோம். 5வது சம என்ன கொடுத்துருக்காங்க? முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் என்னது 2025 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இயல் எண்கள்னா என்னது? 1 2 3 அப் டு n வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட கணங்கள்னா என்னது? கியூப். சரிங்களா? 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அப்படி n கியூப் வரைக்கும். சரிங்களா? என்னது? இயல் எண்கள்னு சொல்லியிருக்காங்க. அதனால 1 2 3 எடுத்திருக்கோம். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க? இயல் எண்களோட கணங்களின் கூடுதல்னு சொல்லியிருக்காங்க. கணங்கள்னா என்னது? கியூப். அதனால கியூப் எடுத்துருக்கோம். சரிங்களா? என்னன்னு கொடுத்துருக்காங்க? 2025 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த இதோட ஃபார்முலா தெரியும். என்னது? n × n+1/2 the whole squared. சரியா? ஈக்குவல் டு 2025. சரியா? இப்போ n × n+1/2 மட்டும் வேணும். அப்ப நம்ம என்ன செய்வோம்? ரூட் எடுப்போம். 2025. எந்த நம்பரை 2 தடவை பெருக்குனா நம்மளுக்கு 2025 வரும்னா 45 அப்படிங்கிற நம்பரை 2 தடவை பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன வரும்? 2025 வரும். சரிங்களா? அப்போ ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும் போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 45ன்னு வரும். அப்போ n × n+1/2. சரியா? இந்த 2 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோம்னா பெருக்கல்ல வரும். அப்படிதானே? அப்போ n × n+1/2 அந்த சைடு கொண்டு போயிடுவோம். 45 × 2. சரியா? இப்போ 45 2 பெருக்கணும்னா என்ன வரும்? 2 10 மீதி 1 4 2 8 90 வரும். சரியா? இப்போ இந்த எண்ணை வந்து உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு பெருக்குங்க. அடுத்து இந்த இதுக்கு n × n என்னது? n² பிளஸ் n × 1 என்னது? n. சரியா? இப்போ இந்த 90 இந்த சைடு கொண்டு வாங்க. என்ன வரும்? n² பிளஸ் n. இங்க வந்து பிளஸ்ல இருக்கு. இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ்ல வரும். அப்போ -90 ஈக்குவல் டு என்னது? 0. சரிங்களா? டி மெத்தட் படி இதை பிரிக்கலாம். -90 இதோட கெழு என்னது? 1. சரியா? அதாவது பெருக்குனா -90 வரணும், கூட்டினா 1 வரணும். 9 10 எத்தனை? 90ன்னு வரும். அப்படிதானே? இங்க வந்து மைனஸ் வரணும், இங்க வந்து பிளஸ். கூட்டினா வந்து பிளஸ் வரணும். சரிங்களா? இங்க கூட்டும் போது பிளஸ் வரணும்னா அப்ப பெரிய நம்பரோட அடையாளம் தான் என்னது இருக்கணும்? பிளஸ்ல இருக்கணும். அப்ப சின்ன நம்பரோட அடையாளம் தான் என்னது இருக்கணும்? மைனஸ்ல இருக்கணும். சரியா? இப்ப பாருங்க, இதை ரெண்டையும் பெருக்கி பாருங்க. மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ்ன்னு வரும். அப்போ -9 10 90. இந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ இது ரெண்டையும் கூட்டி பாருங்க. என்ன வருது? 10ல இருந்து 9 கழிச்சோம்னா 1. பெரிய நம்பரோட அடையாளம் பிளஸ். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு 10 × 9. சரிங்களா? அப்போ n ஈக்குவல் டு என்னது? n ஈக்குவல் டு நம்ம என்ன செய்வோம்? இங்க பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா மைனஸா மாத்தி எழுதுவோம். அதே மாதிரி மைனஸா இருந்துச்சுன்னா பிளஸ்ஸா மாத்தி எழுதுவோம். பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா மைனஸா மாத்தி எழுதுவோம். சரிங்களா? அதாவது இங்க என்ன அடையாளம் இருக்கோ அது அப்படி n ஈக்குவல் டுன்னு எழுதும் போது என்னது? இங்க வந்து மாத்தி எழுதணும். சரிங்களா? இங்க பாருங்க, இங்க n-க்கு முன்னாடி எந்த கெழு? 1 மட்டும். அதாவது 1ன்னு கெழு இருந்துச்சுன்னா, 1ன்னு n-க்கு முன்னாடி எந்த நம்பருமே இல்லாம இருந்துச்சுன்னா, சரிங்களா? n² முன்னாடி எந்த நம்பருமே இல்லாம 1 இருந்துச்சுன்னா நம்ம அப்படி டைரக்டா எழுதிடலாம். n ஈக்குவல் டு 9. n ஈக்குவல் டு அடையாளத்தை மட்டும் மாத்தி எழுதிக்கலாம். சப்போஸ் இங்க வந்து 3 4 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பைல வந்து அந்த நம்பரை போட்டுட்டு ஈக்குவல் டு போட்டு எழுதிக்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு வந்து இங்க எந்த இதுவுமே இல்லை, அதனால டைரக்டாவே எழுதிக்குவோம். சரிங்களா? இப்போ n-இன் மதிப்பு நம்மளுக்கு தெரியும். என்னது? பிளஸ்ல தான் வரும். அப்ப n ஈக்குவல் டு 9. சரிங்களா? அப்ப n ஈக்குவல் டு என்னது? 9. அதை எழுதி